நமச்சிவாய 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 ஐயா. ஐயா இருங்க, துண்ணூறு எடுத்துறேன். மகாதேவ மலைக்கு போயிருந்தேன். அப்படிங்களா? வாங்க வாங்க வாங்க. மகாதேவ மலை. ஓம் சிவாய நம சிவாய. நமச்சிவாயா. நமச்சிவாயம் ஐயா. ஐயா எங்கே போயிருந்தீங்க? மகாதேவ மலைக்கு போயிருந்தேன். சந்தோஷம். எங்கே இருக்குது ஐயா அது? வேலூர் பக்கம். வேலூர் பக்கம். அந்த காரில் போய் அப்படியே போகிறது தானே அன்றைக்கி சொன்னீங்களே. சந்தோஷம். எப்படி போனீங்க? எதில் போனீங்க இங்கேருந்து? நம்ம ஏன் காரில் தான். ஆடியா பென்ஸா பிஎம்டபிள்யூவா? ஆடி கார் வாங்கினீங்க. ஆடி மாதம் வாங்கினீங்களா? ஆமாம் ஐயா, போன ஆடி மாதம் வாங்கினீங்க. அது டிரைவர் இல்லாமல் ஒரு ஆதலின்மா நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் டிரைவர் ஒரு பையன். யார்? எத்தனை லட்சம் சம்பளம் இருக்கா? என்னையா அவருக்கு மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் கார் ஓட்டுறதுக்கு மட்டும். ஆமாம், நான் எப்போமாச்சும் வெளியில் போனால் தான் இந்த காரில் போவேன். 6 மாதம் சும்மா இருந்தால் கூட 1 லட்சம் சம்பளம் கொடுத்துருவீங்க அவருக்கு? ஆமாங்க ஐயா. கார் கற்றுக்கோ ஐயா. ஒரு ஃபாரின்லாம் போகிற வழக்கம் இல்லைங்க ஐயா? ஃபாரின் அடுத்த மாதம் போகிறேன். இந்த கொஞ்சம் வெயில் காலம் முடியும் ஃபாரினில். சுவிட்சர்லாந்தில் கொஞ்சம் ஜில்லுன்னு தானே இருக்கும். சரி, அங்கே நமக்கு ஒன்றும் அங்கே ரூம் செட் ஆகலை. ரூம் செட் ஆகலை. ரூமே செட் ஆகலையாம்மா? ஆமாம். சுவிட்சர்லாந்து இப்போ நீங்கள் சொல்கிற ஊரில் வந்து நல்லா இருக்கு, ரூம் நல்லா இருக்கு, கிளைமேட்டும் நல்லா இருக்கு. எது? சுவிட்சர்லாந்து. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு தான் ரொம்ப நாளாக சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசை. வாங்க, நம்ம காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. எங்கே இருக்குது காம்ப்ளெக்ஸ்? அங்கே கட்டியிருக்கேன். காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறீங்களா? வாடகை கொடுத்துக்கிறீங்களா? வாடகை விட்டுருக்கேன். என்ன காம்ப்ளெக்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு ஐயா? எல்லாமே தொழில் இதுக்காக தான் அங்கே தங்கியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸில் தங்கிக்கிறாங்க. ஆமாம், நம்ம இங்கேருந்து போகிறவங்க நம்ம காம்ப்ளெக்ஸில் தான் தங்குவோம். காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் வாடகையும் கொஞ்சம் கம்மியானது. அப்போ இன்னும் ரூம் சரியில்லை அங்கேயும். இது எனக்கு அது பிடிக்கல. சரி. அதனால அதை விற்று காலி பண்ணிடலாமான்னு. காலி பண்ணிடுங்க. ஆமாம், சீக்கிரமாக காலி பண்ணிடுவாங்க. காலம் பூரா சொல்லுங்கய்யா. ஒருத்த விளம்பரம் பண்ணானா 400 ரூபாய் கொடு, காலம் பூரா உனக்கு உட்காந்தே சாப்பிடலாம். நீ சரிங்க. 400 ரூபாய் கொடு, காலம் பூரா நீ உட்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணானா. சரிங்க. எல்லாருமே என்னடா அது 400 ரூபாய் சொல்றாங்க, 400 ரூபாய் கொடுத்து வெறும் 400 ரூபாய் என் கையில கொடு, காலம் பூரா நீ உட்காந்து சாப்பிடலாம் நீ அப்படின்னா. சரி, பரவாயில்லையடா 400 ரூபாய் கொடுத்தா காலம் பூரா உட்காந்து சாப்பிடலாமே, என்னடா அது கணக்கு அப்படின்ட்டு இப்போ அவன் சொன்ன அட்ரஸுக்கு போறாங்களா, கியூ பெருசா நின்னுங்கதான். கியூ அங்க போய் அப்பயும் ஒருத்தர் கேக்குறாராம், 400 ரூபாவா 4 லட்சமா 4 கோடியா சொல்லு, காலம் பூரா எப்படி உட்காந்து சாப்பிட முடியும்? யோ காலம் பூரா உட்காந்து சாப்பிடலாம், யார் சொல்றத நம்பியா அப்படின்னு சொல்லிட்டு லைன்ல இவரும் போறாராம். எல்லாம் உள்ள போனா இவனும் உள்ள போறானா. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து வழி வந்து உள்ள போறதுக்கு மட்டும்தான், பின்னாடி வழியில தான் போயிடணும். 400 ரூபாய் கொடுத்துட்டு பின்னாடி பக்கம் தான் போற மாதிரி இருக்கும். சரி, எல்லாருமே 400 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க, இவனும் எல்லாரும் கொடுத்துட்டு போறாங்க. என்ன ஏமாத்துற வேலைலாம் இருக்காது. நம்ம காலம் பூரா 3 வேளை சாப்பாடு, இன்னைக்கு வெறும் 400 ரூபாய் கொடுத்தா போதும், காலம் பூரா 3 வேளை சாப்பாடு போடுவோம் பொழுது, நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், நமக்கு எந்த கவலையும் இல்லடான்னு சொல்லிட்டு 400 ரூபாய் எடுத்துன்னு அந்த வீட்டுக்குள்ள போறானா. பின்னாடி லைன் கியூ நின்னுங்குது, முன்னாடி நின்று மொத்த பேரும் அந்த 400 ரூபாய் கொடுத்துட்டு அந்தாண்ட போயிட்டான். அந்த வீட்டுக்குள்ள இவன் போனவன தான் என்ன தெரியுதான், 400 ரூபாய் கொடுத்தவனே, வாங்க சார் வாங்க, நீங்க உட்காந்து சாப்பிடுறதுக்காக சேர் 400 ரூபா தான், இந்த சேர் 400 ரூபா தான், இந்த சேர் 400. ஏன்னா அந்த சேர் போனவனே எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துச்சு. அந்த சேர் வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறானா. ஆமா, நான் காலம்பூரா உட்காந்து சாப்பிடலாம், நீங்க சேர்ல உட்காந்து காலம்பூரா சாப்பிடலாம், அதைத்தான் சொன்னேன். அதுக்கே அந்த பக்கம் வழி விட்ட, இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கமே வந்தா என்ன பண்ணுவீங்க, இந்த 400 ரூபாய் உள்ள வந்து கொடுக்க மாட்டீங்க, அதுல பின்னாடி பக்கம் வழி வச்சதானே அப்படின்னு ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. காலம் பூரா சேர்ல உட்காந்து சாப்பிடுறதுக்காக விளம்பரத்தை எப்படி பண்ணிக்கிறான், 400 ரூபாய் கொடுத்தா காலம் பூரா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கதை உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சூட் ஆகும். நல்ல வியாபாரம் பண்ணலாம், நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறீங்களா சுவிட்சர்லாந்துல? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தாத்தா வேட்டவளம் தாத்தா, ஆள் கச்சிடுறாங்க எப்படியாவது, வீட்டுல எடுத்து விட்டுருங்க, வேட்டாளத்துல விட்டுருங்க. அழகிரியா சாப்பிட்டாரன்னு கேளுங்க. இல்லையா சாப்பாடு எத்துன்னு போ. எங்க எதுவுமே பையில எத்துன்னு போ. வச்சுக்கிறேன். ஒரு பரலாங்க ராத்திரி சாப்பாடு மத்தியானம் இது தரேன் பையில வச்சு தரேன் நான்.
நீ போய் சாப்பிடு நைட்டுக்கு என்ன கூட்டம் போய் சாப்பிடுங்க. நல்லா இருக்கிறியா? வெயில் தான் இது வர வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. 2 மணி நேரம் தான் வந்து படுக்கிறாரு. உங்க ஊர்ல தான் இருக்கிறாரா? அங்கேயே தான் இருக்கிறாரா? அங்கிருந்தே வண்டியில வந்துட்டீங்களா? பாட்டி வந்து நிறுத்தினாரு. இது கொஞ்சம் வாங்க வாங்க. நிறுத்தினாரு. சரி பார்த்தா பத்திரம் பத்திரம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நம சிவாய நமக. அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் அவங்க அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அவங்க குடும்பத்தினர் அன்னதானம் அளித்தவர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நம சிவாய. மீதி வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நம சிவாய நமக. கொடுப்பீங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு. ஓம் நம சிவாய. அவர் கொடுப்பன்னு பார்க்கல. இடுப்பு இப்படி இப்படி கிள்ளி கிள்ளி விளையாடுறாரு குழந்தை மாதிரி. என்னைக்கு கிரிவல பாதிக்கு வந்தோன்னா அன்னைக்கே சூடு சொரணம் எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு வந்துட்டேன். நீ என்னதான் இப்படி இப்படின்னு பண்ணா கூட வேலைக்கு ஆகாது. ஓம் நம சிவாய நமக. சூடு சொரண வெக்கம் மானம் எல்லாத்தையும் கைட்டி அப்படியே போட்டு வந்துட்டேன். கிரிவல பாதிக்கு வந்துட்டேனாவே. நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும் அவங்க. நமச்சிவாய. பத்தியா இல்ல நீ பண்ண ஓம் நமச்சிவாய. போயிட்டு வா. மோர் பாக்கெட் இல்ல, அது சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டா இருக்குது. அது மானுக்கு பாட்டு கூட தண்ணி சரி போயிட்டு வாங்க. ஆமா வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க இருக்கிறாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருணாச்சல சிவாய. ஓம் நம சிவாய நமக. அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கங்க. நம சிவாய நமக. வாங்க சார். ஓம் நம சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நம சிவாய. என்ன சார் அஜித் குமார் மாதிரியே இருக்கிறீங்க. ஓம் நம சிவாய நமக. அன்னதானம் அவங்க நல்லா இருக்கணும். அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. நம சிவாய நமக. தூக்கம் ஒரே தூக்கமா கொட்டாவே விட்டுனுக்கிறீங்க. தூக்கம் வருதா? ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அப்புறம் இதெல்லாம் அது அண்ணாமலையும் உண்ணாமலையம்மனுக்கும் அனைவரும் கொடுத்த நண்பர்களுக்கும் பரிபூர்ண என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி. நமச்சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய. வெயில் அதிகமா இதை மொட்டை அடிச்சிக்கலாம்ல? டப்பு வருமானம் வரல பழையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் கொடுக்கவே மாட்டாங்களா யாருமே? அப்படி இருக்குது. உருண்டையா இருக்குதா? ஆமா. நமச்சிவாய நமக. தாத்தா எத்தனை? 2ஆ? இல்லை சார் 2. தாத்தா வெயில் நின்னுங்கிற. ஓம் நம சிவாய. தாத்தா நமச்சிவாய. சாப்பிடுங்க. எத்தனை? 2ஆ 1ஆ? ஒரு வயிட்டு ஒரு புதினா கொடுத்து. ஓ
ஓம் நமச்சிவாய. நேற்று உங்களுக்கு திருப்பி எடுத்துன்னு வந்து நீங்கள் நின்று கொடுத்துட்டு போகிறோம் வேஷ்டி. சரி உங்களுக்கு கொடுக்காம விட்டோமே அப்படின்ட்டு ரெண்டும் வெள்ளை சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு புதினா ஒரு ஒயிட்டு ஏன்னா மோர் குழம்பு. இன்னைக்கு மோர் குழம்புக்கு நம்ம மோருக்கு எக்ஸ்ட்ரா போடணும் வச்சு வெள்ளை சாப்பிடணும். ஏன்னா அது தண்ணி ஊற்றி வச்சு சாயந்தரம் சாப்பிடும். இது தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடுவியா? சரி ஒன்று கொடுத்துரு. இந்தா இந்தா குழம்பு வேணாமா? குழம்பு மோர் எடுத்துக்கோங்க. மோர் எடுத்துக்கோங்க. வேற மோர் குழம்பு வேற ஏன்னா வேஸ்ட் பண்ணி. சரி 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 தாத்தா போயிட்டுமா? போயிட்டு வரேன். பாய். தாத்தா ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க நமச்சிவாய. எத்தனைங்க ஐயா? 2 நமச்சிவாய. 1 1. ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய. எத்தனைங்க? 2. ஓம் நமச்சிவாய. 2 தாத்தா. ஓம் நமச்சி. மழை வரும்னு பார்த்தா அப்படியே போயிடுச்சு. மழை வரும்னு பார்த்தா அப்படியே அந்த பக்கமே போயிடுச்சு. 1 2ங்க. தென்காசியில் போய் அதான் இந்த பக்கம் நம்ம வரும்னு நம்ம நினச்சோம். 2 தென்காசி திருநெல்வேலி உங்களுக்கு அடிக்கி மழை. மேலே சுழச்சிட்டு அடி ஆகணும். 1 கொடுத்துருப்பா ஒயிட் ரைஸ். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. 1 ஓம் நம சிவாய. எங்க ரொம்ப நாள் ஆளை காணோம்? 3 நாள் எங்கே போயிருந்தீங்க? ஊருக்கு போயிருந்தீங்களா? அதான் புது சட்டெல்லாம் போட்டுனுக்கிறீங்க. ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தீங்களா எல்லாரையும்? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எது நீ உங்களுக்கு? 2 கொடுக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வெயில் எப்படி போகுது? வேலை வெயில தான் எப்படி போகுதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு படிப்படியாக ஏறிக்கினா கிட்ட போனாலே வெட்டு சுண்ணா பாடு விடும். ஓம் நம சிவாய. கட்சியில் வர நம்ம கிட்ட சிவாய. அது பேக் ஒன்று வச்சுருக்கேன். நேற்று 2 பேரே கலர் சாதம் கொடுத்துட்டேன். எப்படி ஆகுறது? வெள்ளை சாதம் கொடுத்து 2 லெவலும். உங்கள் நம்மளை கொடுத்தோம். அப்புறம் யார் கொடுத்துருக்கு? வாங்கலாம். அப்புறம் யார்? நீங்கள் நான் தான் பிரித்து பார்த்து குத்தனா? யார் கொடுத்துருக்காங்க? நீங்கள் கொடுத்தாலும் அவங்க பார்த்துருக்காரு கொடுத்தாங்க. கேஸ் கொடுக்க போகுது. கேஸ் போடுவாங்க. சாப்பிடு. என்ன ஆகிட போற? ஏன் லெமன் சாதமே சாப்பிட மாட்டியா? ஒன் டே ஃபுட் சர்வீஸ் மட்டும் தான் ஒயிட் சர்வீஸ் எடுத்துன்னு வருது. ஒயிட் எடுத்துன்னு வருது. வேற எல்லாம் உனக்கு என்ன எல்லாம் விதவிதமாக தானே கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் விதவிதமாக சாப்பிட்றீங்களா? சாப்பிடு. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. என்ன கொடுக்குறாங்க? அது லைனில் வேறு லைன் விதவிதமாக கொடுக்காத கேள்வி கொடுக்கு. சாப்பிடாமலே அப்படியே அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு பார்க்குறாருங்க. அதை என்கிட்ட தான் வந்து எல்லாம் எப்படின்றீங்க. உங்கள்கிட்ட யார்கிட்ட பார்த்துங்க? எல்லாம் கையாடுறது இல்லை. நாங்களாம் கொடுத்துருக்கோம். நான் மட்டும் பில்லு வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு நீ தான் கொடுக்குறேன்னு அவரு அங்கேயே வண்டி நிறுத்தின அந்த தாத்தா அங்கேயே ஏந்திரிக்காம அம்மா தூரம் ஓடியாரு. ஏமாம்மா தாத்தா பின்னாடி அங்கேயே நிறுத்தின வண்டிய அங்கேயே தான் நிறுத்தி கொடுத்தா. இவரு வாங்கல ஒன்றும். பொறுமையா வா நைனா. நைனா எங்கேயும் போக மாட்டேன். பொறுமையா வா. பாரு கண்டக்டர் விசில் வச்சாதான் போவேன். என்ன சாப்பாடு கொடுக்குறேன்? ஏன் சாப்பாடு கொடுக்குறாங்க? கேள்வி கேட்கறேன். நானா கொடுத்துருந்தேன். கார் எடுத்துட்டு வா 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 க்ளோஸ் பண்ணு போலான்ற வாங்க. இந்த பாரு இங்க இருக்கிறவங்கலாம் அங்கேயும் வாங்கிட்டு மறுபடியும் இங்கேயும் வாங்கிட்டு மறுபடியும் அந்தாண்டியும் வாங்கினா அங்கதான் ஏங்க இவருக்கு எப்பதாங்க கொடுத்தன்றாரு. சத்தியமா இல்ல என்னென்ன நினைச்சுக்கிறாரு. மறுபடியும் பாக்குற அரு இங்க வராரு. என்னன்னா என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்றாரு. அவன் அப்படியே மண்டை பிச்சுக்கிறான் பாவம். அங்க வானெல்லாம் வந்து திருப்பி அதனாலதான் டென்ஷன் ஆகுறாங்க அவங்க. அங்கதான் நிறுத்தி கொடுத்தான்ல.
அது இல்லாம நீ உட்கார்ந்த இடத்துல கூட எதிரில் நிறுத்தி ஒருத்தர் கையில கட்டு போட்டு நிறுத்தி கொடுக்குறேன். அதெல்லாம் பார்க்காம அங்க இருந்து ஓடியாரியா தாத்தா? நியாயமா அதெல்லாம்? தாத்தாவா அவருக்கு பேரனா இல்லை பேரனா எல்லாரையும் தாத்தா தாத்தா நீ கிடைக்கிறீங்களா? அவர் பார்த்தா தாத்தா மாதிரி சேர்த்து தாத்தா மாதிரி இல்லை அந்த மாதிரி முதல் நாள் ரெகுலராக சாப்பாடு வேஸ்டிலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். வேஸ்டி நாங்கள் சாப்பாடு மட்டும் தான் கொடுப்போம். வேஸ்டிலாம் கொடுக்க மாட்டோம். எங்க கொடுத்தாலும் வித்துருவாங்கன்னு அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு. பரவாயில்ல அப்படின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் என்ன நினச்சிக்கினாங்க, எல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கினாங்கண்ணா. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மண்டே பிச்சுட்டுக்கிறாங்க பாவம் அவர். 5 பேர் நீங்கள் கொடுத்த வேட்டியை நாங்கள் 5 பேருமே விற்கல. சனிக்கிழமை கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம். நீங்கள் 5 பேர் விற்கலைங்க சொல்கிறீங்க. நீங்கள் 5 பேர் மட்டும்தான் விற்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. வியாபாரி போன பாத்தீங்களா? அதை நான் சொல்லிட்டேன் தெளிவா. ஏன் தாத்தா மோர் குழம்பு மோர் ஒன்னா நச்சேத்து. நீ உத்தம மகாகாந்தியா? மகாத்மா காந்தியே நீதான். அடுத்த ஜென்மமா பிறந்திருக்கிற நீ. நான் தான் சொல்றேன், மகாத்மா காந்தியே நீதான். ஏன்னா உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன என்கிட்டே விடுற பத்தி உன் கதையா? தெரிஞ்சு அப்புறம் என்ன செய்ய தெரிஞ்ச போன கதை தெரிஞ்சு பெரியவரே பெரியவரே பெரியவர் தானே தாத்தா? தாத்தான்னு கூட தான் டென்ஷன் ஆகுற நீ. தாத்தா 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 வயசான தாத்தா சொல்றத காதுல வாங்கிக்கோ. நீ பண்ண கடுப்புக்கு பாவம் பெங்களூருக்கு மேல கிரிவல பாதிக்கு வேட்டிக்கிட்டு எத்தனையோ வர மாட்டேன்ட்டு குடும்பத்தை அப்படியே மொத்தமா சொல்லிட்டு போறாங்க. அது நமக்கே தெரியுது. இவரே கண்டுபிடிச்சு சொன்னாரு 4 பேர். அதே அவங்க கிட்ட முன்னாடியே இன்டிமேஷனும் கொடுத்துட்டேன். நான் கொடுக்க மாட்டேங்க, நீங்களே வேட்டி கொடுத்துங்கன்ட்டேன். எவ்வளோ தெரியுமா ஒரு செட்டு? 250 ரூபான்னு வாங்கிக்கிறாங்க. 250 ரூபான்னு வாங்கி 30 ரூபாய்க்கு வித்தா அவன் என்ன ஆவான்? 50? விலை ஏற்றுக்குதுப்பா. யாரா விலை ஏற்றிக்குதுப்பா? 50? தண்ணி ஒன்று 30 இல்லையா? 50. இதுதான் வியாபாரி மாதிரி. எனக்கு என்னவோ டவுட் ஆகுது உன் மேல. எனக்கு என்னவோ உன் மேலதான் சந்தேகமாக்குது. தயார் பண்ணது அவங்க தான். வா உனக்கு ஜட்டி முதல் கொண்டு கொடுக்குறேன். வா ஜட்டி முதல் கொண்டு கொடுக்குறேன். வா ஜட்டி குத்தா கூட நம்ம ஆளுங்க வித்துருவாங்க. ஜட்டி குத்தா கூட வித்துருவாங்கன்ற நானு. ரெண்டு கொடுங்க. வரிக்கு வாங்கி வந்துருப்போம். கண்ணு என்ன ஆச்சு? ஒன்றும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த டோக்கன் வந்து கொடுத்தாங்க சாமி கண்ணாடிக்கு. நாங்கள் 4 மழை தண்ணி ஆஸ்பத்திரி போய் பாருங்க. உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. நீ ஆஸ்பத்திரி போய் பாரு. ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுவாங்க. கண்ணில் இது லென்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறமா பார்த்துக்கோ. உரிச்ச கண்ணுக்கு செக் பண்ணுவாங்களா? உரிச்ச கண்ணுக்கு உரிச்சிட்ட கண்ணுக்கு செக் பண்ணுவாங்களா? உரிச்ச கண்ணு உரிக்காத கண்ணு எல்லா கண்ணுக்கும் செக் பண்ணுவாங்க. ஒன்று கொடு சார். ரெண்டு எத்தனை சாமி? 2.
பாதுஷா என்ன திரும்ப வந்துட்டுக்கிற? நம்ம தாய் வீடு வந்துட்டு போறோம். தாய் வாங்க சாமி. சிவாஜி கணேசன் 6 மணமே 6 அப்படின்னு பாட்டு பாடினே போற அதே கெட்டப்லயே இருக்கிறாரு போல இருக்கு. இதுக்கு ஒரு பேச்சா முன்னாடி இப்படிதான் பண்றது சாமி. கலெக்ஷன் அங்கே அதிகமாயிட்டு இருக்கோம். செலவு பண்ணுறதுக்காக திருவண்ணாமலை வந்திருப்பீங்க. கலெக்ஷனுக்கு நான் என்னைக்குமே நினைக்கிறதே இல்லை. புறடை எங்கே போயிருந்தீங்க? திருநாள் எங்கே போயிருந்தீங்க? அப்படியே நகர்வலம் மதுரை அப்புறம் ஊர் சுற்றிட்டு ஒவ்வொரு இது சமைக்க பார்த்துட்டு அப்படியே வரேன். ஓ நல்ல பால்ஸ் எல்லாம் கிடைச்சதா இடத்துல. உங்ககிட்ட கேட்டால் எம்மகிட்ட பிடிச்சி கொடுத்துறீங்களே. எம்மகிட்ட பிடிச்சி கொடுத்துறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? எம்மகிட்ட வாங்கினீங்களே. எம்எல்ஏக்கு தாண்டவா நான் அப்படின்னு சொன்னேன். அவன் போனா விடுவானா? ஏன் சாமி பண்ற? எம்எல்ஏங்க தாண்டதான் பேக்கரிக்கு முன்னாடி எம்எல்ஏங்கத்துக்கு முன்னாடி அதனால அங்க வாங்கி தரேன்னு சொன்னேன். பரவாயில்ல. எம்எல்ஏங்க போறதுக்கு வழியில முன்னாடி பேக்கரிக்குது. எம்மங்கிட்ட வா எம்எல்ஏங்கிட்ட வா அப்படின்னு எம்எல்ஏங்கத்துக்கிட்ட வானா எம்எல்ஏங்க தாண்ட பேக்கரிக்குது முன்னாடி. பேச்சு மாத்த கூடாது. அப்புறம் இப்பதான் சொல்றீங்க பேக்கரி இருக்குன்ட்டு. கேட்டேன் பவுசான்னு கேட்டேன். வா எம்எல்ஏங்கிட்ட வா அப்படின்னாரு. ஆடி போயிடுச்சு போனா விடுவானா? போகவே மாட்டீங்களா யாருமே எம்மங்கிட்ட? போகல ஏதோ உங்களுக்கு மனசாந்தி 2 பாசம் சாப்பிட்டு போறாங்க. நான் பயப்பட மாட்டேன். இவரு அதுக்காக பாசா கொடுத்து அனுப்பிச்சு எம்மங்கிட்டே பால்சா கெட்டு வருவார். அப்புறம் சாமி சொல்லுங்க சாமி. நம்பர் அங்கே பாசா வாரம் நமக்கு டக்குன்னு வருது. பரவாயில்லையே. நான் நினைச்சுக்கிட்டேன் நான் ஊருக்கு போறேன். எங்கால் மனசு விட்டு போயிடுவாரு. எங்கால் மனசு விட்டு போயிடுவாரு. நான் அங்கேயே போறேன் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டேன். சரி எனக்காக வந்து. ஆமா நான் இல்லாத நேரம் பார்த்து என்னென்ன ஸ்வீட் குடிக்கீங்க, வேஸ்ட் கொடுத்துருக்கீங்க. வேஸ்ட் நான் கொடுக்கலையே. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா? வேஸ்ட் நான் கொடுக்கல சாமி. வேஸ்ட் கொடுக்கல. வேஸ்ட் குடிச்சிங்களா இல்லையா? வேட்டி கொடுத்தீங்களா? டோக்கன் கொடுத்து வேட்டி கொடுத்துருக்கீங்க. வேஸ்ட் நம்ம கொடுக்கல சாமி. அது உங்க ஆளுதான் வந்து சாப்பாடு மட்டும்தான் கொடுத்தேன். வேஸ்ட் வந்து அவங்க கொடுக்க சொன்னாங்க. என்ன நான் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டேன். நீங்களே கொடுத்துங்கன்ட்டேன். நியாயமா? அப்படினாலும் உங்க கூட தானே வந்திருக்காங்க. நாங்க இந்த வண்டியில இருந்து சாப்பாடு மட்டும்தான் கொடுத்தோம். இந்த வண்டியில இருந்து வேஸ்ட் கொடுத்தோமா? சாப்பாடு மட்டும்தான் கொடுத்தேன். ஒன்று போதுமா? இல்ல ஏழை அது இல்லை சார். நான் ஊர்ல இல்லைன்னா கொண்டு தரீங்க. உருண்டை கொண்டு இந்த ஸ்வீட் எடுத்துன்னு வந்து கொடுத்தே கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது. 5 நாளா இருக்குமா சாமியா ஸ்வீட்டு கொடுத்து? எங்க போனீங்களா? நீங்க சந்தோஷத்துக்கு கொடுத்தோம் ஒரு போயிட்டு. சரி பாதுஷா போயிட்டு வரட்டுமா? கெட்டப் பார்த்தியானா? கெட்டப் மட்டும் 6 மணமே வேடுகொண்டி ராகவேந்திரா படத்துல வேடுகொண்டி தினம் ஒரு நாள் பாதுஷா வந்தது. போலாம் எனக்கு மனசு விட்டு போறீங்கல்ல. நாளைக்கு வரும் பாதுஷா நினைக்கிறேன். சரி பாய் பாய் இல்லை சாமி பாதுஷா. பாய் பாய் இல்லை பாதுஷா நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். பாய் எம்எல்ஏங்க தாண்ட வரீங்களா? போய் அங்கே வெள்ளையங்கல்ல போய் எல்லாம் தேடிடுங்க. ஆளவே காணோம். அட கடவுளே. அங்க இருந்து சொன்னாங்க பாருங்க சாப்பாடு கொடுத்துட்டு பாருங்க. வெள்ளையங்கிரில சொன்னாங்களா? யார் சொன்னது? சாமியார் சொன்னாரு. அங்க மேல இருக்கவரு. திருவண்ணாமலை போய் பக்கத்துல மலையில் இருக்காருல்ல சொன்னாரு. என்னன்னு அவன் அங்க சாப்பாடு கொடுத்துருக்கா. நீ இங்க தேடி வந்திருக்க. அட கடவுளே. நான் அங்கதான் போனேன். வாங்க அங்கதான் போனேன். நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டேன். ஓ இங்கிட்டு வந்துட்டீங்க? ஆமா. நமச்சிவாய. உட்கார். ஏன் எங்க போனீங்க நீங்க? அப்பதான் மாறேன். உங்க ஆளுதான் போய் வேட்டியெல்லாம் கொடுத்து போறாங்க. எங்க வந்தீங்க? வெள்ளையங்கிரிக்கு வந்தீங்களா? ஆமா வெள்ளையங்கிரியில போய் கொடுத்தோமே அப்ப வந்தீங்களா? இங்க நாங்க வெள்ளையங்கிரி போயிட்டு இங்க வந்து நீங்க கூட்டும் போது. எப்போ வந்தீங்க? நேற்று காலையில. நான் கொடுக்கல சாமி வேஸ்ட். நான் எந்த பொருளும் கொடுக்க மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல படுத்தா செல்ல தூக்கி போயிட்டாங்க. என்ன தூக்கி போயிட்டாங்க? செல்ல எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க? நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல தான். செல்லு தூக்கி போயிட்டாங்களா? நல்ல மனுஷங்க. நல்லா இருக்கட்டும். ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆமா நல்லா இருப்பாங்க. சரி ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார். ஆமாங்க சார். அது நம்ம ஈவினிங் வரேன் சார். நான் யார்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுங்க சார். கொடுத்துடலாம். நான் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் சார் உங்களுக்கு. ஓகேங்களா? ஈவினிங் கொடுத்துறேன் சார். ஓகே எத்தனை இது எப்போ நடந்தது?
நான் உங்களுக்கு கோவிக்கிறது தாங்க. இல்ல நைனா, என்ன சுச்சுவேஷன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ இங்க நிறுத்தலன்றது, நீ என்ன நடக்க வச்சியே மட்டும் நீ சொல்ற. அது சொல்ல. ஐயோ நீ சொன்னாங்க வரங்க வாங்காதீங்கன்னு சொன்னது உண்மை வாங்காது. நமச்சிவாய. 2-3 வாங்க தப்புலாம் அது. அதுதான் காரணம் இல்லாம நீ அங்க போய் யார் நிறுத்த, நான் இங்க இது கூட கேட்கல, அவங்க அங்க நிறுத்த சொன்னாங்க. சரி நான் முன்னாடியே நிறுத்தினேன் நானு. எப்படி ஒன்ன எப்படி உடையந்து தெரியுமா, அப்படியே கட்ட 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 கட்டன்னு வரும். எப்பயுமே அழிந்து நடக்க ஆரம்பி, ஜாலியா இருக்கும். அதான் டெய்லி நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு அந்த ஒரு மாத்திரையை போடு. ஆமா தாத்தா, இருக்கிற மாத்திரையை போடு. சொல்லுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் தாத்தா, இருக்கிற மாத்திரையை போடு. நீ மாத்திரை வச்சுக்கிறல்ல, அது போடு. நாளைக்கு வாங்கிட்டு வரேன், சரியா? நீங்க ஒரு பக்கம் மட்டும் தான் பாக்குறீங்க, நாங்க எல்லாத்தையும் பார்க்கணும். இல்ல நைனா, நான் உன்னை கோவப்படுறேன்னு சொல்லி இருக்கத்த சொல்றேன் நைனா. ஓம் சிவாய். சரி போயிட்டு வரேன், நான் சாப்பிடு. போயிட்டு வரேன், பாய். கோவப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா. நானும் உன் மேல கோவப்பட்டு என்ன பண்ண போறேன், நீ என் மேல கோவப்பட்டு என்ன பண்ண போற, நிலைமையை புரிஞ்சுக்கணும். இந்த பேரு நான் உன்னை கும்பல, இங்க கேளு, அங்க பெருமாள் இருக்கிறாரா, அவரை கும்பிட்டேன் அப்படி. ஓம் நம சிவாய நமக அருணாச்சலேஸ்வரா. எத்தனை பேருக்கு நம சிவாய. நன்றி சாமி. ஒரு சாமி இருக்கிறாரு, உடம்பெல்லாம் கேள்வி பறக்க பறக்க பறக்கன்னு அதுதான் ஒரு பார்த்தோம். என்ன அது, என்னாச்சு? அது ஏன்னா ஒரு 3 மாசமா அப்படிதான் இருக்கிறாரு. என்ன அது? நமச்சிவாய் நமக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும், ஆஸ்பத்திரிக்கு போய் தான் பார்க்கணும். அவரு கொஞ்சம் மாசம் வச்சா ஆகுது. நான் மனசு இங்கே மெடிக்கல் கேம்ப் போடுவேன் அடுத்த மாதம் கேம்ப் போடுவேன். அதில் தான் ஏன்னா டாக்டர்கிட்ட மாத்திரை மருந்து நம்ம வாங்கி சேர்த்து கூட கொடுக்க முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே சார், பாருங்கய்யா. இவரு தானே ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னேன் அன்னைக்கா. போயிட்டு என்ன சொன்னாங்க? 3 மாசம் சாப்பிட சொல்லிக்கிறாங்க. நந்திசாமி 3 மாசம் சாப்பிட சொல்லிக்கிறாங்க. நாளைக்கே ரெடி ஆகும்னா அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் தான். ஓம் நமச்சிவாய. நம்ம ட்ரீட்மெண்ட்டாக ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகா, நல்லா காஞ்ச மிளகாவை வெயிலில் இன்னும் நல்லா காய வச்சு நல்லா போட்டு அரைச்சி. ஆமாம் சாமி, எண்ணெயில் போட்டு வறுக்கணும் சாமி. எண்ணெயில் போட்டுலாம் வறுத்தா காரம் போயிடும். அப்படியே காய வச்சு அப்படியே போட்டு நல்லா இரு ஐயா, இந்த ஒரு 4 பேர் என்னங்கிறாங்க, கொடுத்துட்றேன் ஐயா. நல்லா போட்டு நல்லா அரைச்சி என்ன பண்ணோம், உங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலே பூசிடுங்க. ஐயா வர அதிகமா பக்கத்துல இவரை வச்சுக்கங்க, சீக்கிரமா குணமாயிடும். ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துவாரு பாருங்க. பரவாயில்லடா, நமக்கு இதுவே பரவாயில்லடா சாமின்னு 3 மாசம் மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுருவீங்க, சரியா போயிடும். ஓகேவா? போயிட்டு ஒரு அரிசி எத்தனை வரட்டுமா? நானே வேணா நமச்சிவாய நமக. அப்ப நான் ஓரமா ஒதுங்கிக்கோன்னு சொல்லு. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நைனா எத்தனை? 2 ஒண்ணா? இந்த அண்ணாண்ட போய் வாங்குற பழக்கத்தை யார் தான் கொடுத்து சொன்னதோ தெரியல. நமச்சிவாய சொல்லி வாங்குறாங்க, அண்ணாண்ட போய் வாங்குறாங்க. நமச்சிவாயம் சாமி. ரொம்ப நாளா ஆளு காணோம். ஆமாப்பா, அடிக்கு வரல இருக்கேன். சரி சரி சரி. தண்ணி வேணாங்களா? அவருக்கு ஒரு செட்டு கொடுத்துரு. தரேன் தரேன் தரேன். போயிட்டு வாங்க. எத்தனையா? 1 கொடுப்போம். இந்த ருத்ராட்செல்லாம் கட்டி வச்சுக்கிறேன். முடிஞ்சிச்சா தமிழ் புத்தாண்டு? ஒரு இடம் போகிறேன், சாவு போகிறேன். ஓ சரி சரி. பச்சை மிளகா வரைச்சி பூசினா இன்னும் சீக்கிரத்தில் குணமாயிடும்.
காஞ்ச மிளகா கூட கொஞ்சம் பச்சை மிளகாவோட நாட்டு மிளகா இருக்குது பத்தியா துண்டு அச்சை ஒட்ட அரைச்சி பூசிக்கிட்டே அதுக்கு முன்னாடியே அந்த மிளகா கொஞ்சம் இவ்வளோதான் இருக்கு அந்த மிளகா 4 சொம்பு கூழ் குடிக்கலாம் யாரு வம் பண்றது பேச்சுவார்த்தை நடத்திட்டு போ உள்ள வைக்கா என்கிட்ட பேசுற மாதிரியே பேசாதுக்கிட்டியா இந்தா வேணாம் நீயே வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போ சாப்பாடு கூட அங்கேயே போடு குப்பையை ஊறுகாயம் போட்ட ஓம் நமச்சிவாய அருணாச்சலீஸ்வராய் நமக்கு நல்லா இருக்கணும் அண்ணாமலை நரலால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க குருஜி கொடுக்க வேணாமா வேணாமா எதுவுமே கொடுக்க வேணாமா போனவனே குருஜி பயங்கர கோவக்காரு வேற கண்ணு எல்லாம் செவருது பண்ணி போடுவேன் நாளைக்கு உனக்கு சாப்பாடு வாங்காது பண்ணி போடுவேன் என்ன பண்ணுவேன் கண்டிக்கு முன்னாடி வந்து பெறலுவாரு கொடுக்க கூடாது சரி குருஜி ஆனந்தமா போயிட்டு வாங்க நமச்சிவாய 2 வேட்டி கட்டிங்கடா ஆமா ஏய் வசதி தான் காரணம் இல்ல வசதி காரணம் இல்ல அப்படித்தான் நமச்சிவாயம் மேலையும் தண்ணி ஒன்று கொடுத்துருக்கான் ஓம் நமச்சிவாய நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க கார்ல இருந்து இறங்கி இன்னும் குடுத்துட்டு போனாங்க என்ன குடுத்துட்டு போனாங்க 5 ரூபா சிவாய நமக ஓம் நமச்சிவாய சித்தர் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மகான் எங்க மகான் மழை வரும்னு சொன்னீங்களே மகான் ரஷ்யாவை தாண்டி போயிடுச்சா மழை வரும் நீ சொன்ன வச்சு நான் கொடைலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன் யாரு கெடுத்தது காத்தவராயன் கெடுத்துட்டானா வண்டி வருது நைனா வண்டி வருது நைனா பார்த்து நைனா வண்டி வருது அப்படியே வந்து இச்சிட்டா அவர்த்த நீ மூத்துட்டுனா யாரும் பார்க்க மாட்டாங்க உன்ன ஊருக்கு நான் எவ்வளோ இதுவாக சொல்லிங்கிற ஒரு ஊருக்கு அவனை கொடுத்துட்டு போகுது பாரு வாங்க சாமி சிம்பா டேய் வா போலாம் வா வாடா ஏய் வாடா சிம்பா வா ஏய் வா ஓனர் இருக்கிறார் பாரு எங்க அவரு நல்லா கறி மீனா போட்டு வரிக்கு தின்ன மாட்டேது இப்ப பழகி விட்டாரு ஓம் நம சிவாய நமக 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 ஓம் நமச்சிவாய நமக ஒண்ணே திறந்தாத்தா ஒன்று இவருக்கும் ஒன்று போதுமா வாங்க உங்களுக்கு எத்தனை சாமி 2 டூ வீலரில் போல நான் போகும்போது அவருக்கு 2 கொடுத்துரு பின்னாடி உங்களுக்கு எத்தனை சாமி 1 2 மோர் குழம்பு இன்னைக்கு நமச்சிவாய நமக
நமச்சிவாய நமக. உங்களுக்கு நைனா 2. வரும்போது அங்கேருந்து பத்து அவர் விட்டுட்டார். சிவாய நமக. தாத்தா எத்தனையா? மாமூல் தான். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய நமக. சிம்பாக்கு 2 ஒயிட் ரைஸா? பத்து தூங்குறாரு அவரு. நைட் டியூட்டியா? இது வேணாண்டா. எங்க போயிட்டாரு அவங்க ஓனரு? ரொம்ப சோகமா இருக்காரு. வண்டி கழுவிட்டு இருக்காரு. உங்களுக்கு 2 மோர் இல்லையா சார்? மோர் குழம்பு. கோச்சிக்கிடாதீங்க, தயவு செஞ்சு இந்த வெயில் காலம் வரைக்கும் மோர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம். மோர் தாங்க ஐயா கொடுத்துட்டு இருந்தேன். மோர் குழம்புக்கு மோர் கொடுத்தா காம்பினேஷன் கரெக்டாக வராது. அதனால மோர் குழம்பு அன்னைக்கு போடுற அன்னைக்கு மட்டும் எதனா ஒரு புதினா இல்லை லெமன் சாதம் அன்னைக்கு மட்டும் வரும். ஏன்னா இதுவும் மோர் குழம்பா கொடுத்துட்டு அதுவும் மோராக கொடுத்தா அந்த காம்பினேஷனே வராது. லெமனா புதினா புதினா சிம்பா வாங்க. வா. ரொம்ப மயக்கத்தில் என்ன மயக்கம்? இந்த மயக்கமா? இந்த மயக்கமா? பிடிகிரியா? எங்க வீட்டுல இருக்கிறதுங்களே பிடிகிரி போட முடியல என்னால. அது நாய் வாங்கின புதுசுல வாங்கினேன் பேக்கு பெடிகிரி. அப்புறம் ரேட் எல்லாம் பார்க்கும்போது ஓ இவ்வளோ ரேட்டு வருதா? பிஸ்கெட்டே போல். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி? 2. உங்களுக்கு எத்தனை? உங்களுக்கு எத்தனை? 2 தான். 2 தான். எதுவும் வரலையா? தமிழ் புத்தாண்டு நேத்து நல்லா கவனிச்சிருப்பாங்க. இன்னைக்கு புத்தாண்டு முடிஞ்ச உடனே ஏன் ஒண்ணும் இல்ல. ஏன் இங்க சாப்பாடு யாரும் எத்தனை வரலையா? யாருமே தான் எத்தனை வரலையா? அதை வச்சுதான் ஓட்டணும். அவங்க நைட்டு சாப்பாடு கூட இல்லை, நைட்டு டிஃபன் கூட இல்லை. பார்த்து சாமி அது வேற அட்டம் தான் கொடுங்க. அது பேர் தெரியலையா? பேர் சரியா தெரிஞ்சாதான் இது பண்ணுவாங்களாம். ஏன்னா அது பேர் சரியா தெரியலன்றாங்க. மாத்தி எதனா கொடுத்துட போறாங்க. ஏன்னா மாத்தி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வம்பு. அந்த பெரிய அங்கேயே போய் 2 எல்லாருக்கும் யூரின் தான் 2 தவளையில போட்டிருப்பாரு. யூரின் இல்ல. ஒன்று இப்போ சாமி ஒன்று கொடுத்துருப்போம். ஒன்று மோர் குழம்பு. இருந்தான் காலையில ரொம்ப எல்லாரும் அசிங்கமா பேசிட்டோம். ஏன்? என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. இந்த ஐயாவை ஒரு மரியாதை இல்லாம பேசணும். அப்பதான் நான் செல்லு நோண்டின்னு இருந்தேன். 2 கொடுத்துரு. 2 ஆமா 2. அந்த ஐயாவை அசிங்கமா பேசுறதுதான் நான் போய் கேட்டேன். யாரு எங்க இருந்தது? இங்க இருந்த இந்த பாண்டி பையன் கூட இருப்பான்ல கேள்வி கேட்டா போல எல்லாரும் இன்னைக்கு குடிக்கிற தண்ணியை குடிக்க போய் மாற்றி கொடுத்துறாங்க. வேற குடிக்கிற தண்ணி போய் மாற்றி கொடுத்துடலாமா? அவங்க ஏதோ அவருக்கு ஒண்ணா? அவங்க ஊற்று ஒன்று கொடுத்துரு. 1 ஊற்றுறாங்க. போயிட்டாங்க. அதை பிடிச்சி கொண்டு மரத்துக்கு வேணும்னா வேஸ்ட் ஊற்றுறாங்க குடிக்கிற தண்ணி. எல்லா ஆளாலும் ஒரு விதமாக இருக்கிறாங்க. நம்ம என்ன பாதுஷா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே. நீ தானா இல்லை உங்க அண்ணன் தம்பி யாருனாங்கிறாங்களா அந்த பக்கம்? அப்படியே சாமி அப்படியா? எம்எல்ஏ தாண்ட ஒரு வேலை வர சொல்லணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ நோக்கி வந்துட்டு இருக்கியா? பாருங்க இருக்காரு. யார் எம்எல்ஏ போறேன்னாரு குடிச்சு கொடுக்க சொன்னாடா. அவர் ஓடி போயிட்டாரு. அப்படியே இப்பதான் இது விரும்பரே ஒருத்தர் பார்த்தாங்க. 100 ரூபாய் வாங்கி வந்தாரு கடை. தரனார் கோயம்புத்தூர் சாமியாண்ட வாங்கிக்கங்க.
மணியா மணி இங்க வாயா. என்ன பண்ண போற மணி கேட்டு நீ தூங்க போறியா? சரி போய் தூங்க. இல்ல அவரு நவா மணி கேட்டு போய் ஆபீஸ்ல கைது பண்ண எந்த நேரமும் தூங்கினாங்கிற. எப்ப பார்த்தாலும் மணி கேட்பாரு. மணி என்ன ஆகுது? கைட்டு கொடுக்க வரைக்கும் சும்மா நேரம் தூங்காம இருக்கிறமே. இங்க போய் நில்லுங்க, பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. இல்ல 100 ரூபாய் வாங்கிட்டு வந்தாரு. நான் கோயம்புத்தூர் சாமியாட்ட கொடுத்துறேன்பா கொடுங்க அப்படின்னு. 1000 ரூபா சொல்லுங்க. 100 ரூபாய் போதும். 1000 ரூபா மட்டும் சொல்லுங்க. உங்களால அவ்வளவுதான் கொடுக்க முடியும். 1000 ரூபா சொல்லுங்க. ஏன் இப்படி கன்சல்டேஷன் பண்றீங்க? பாக்ஸோட எழுதி பெருங்காய டப்பா இவ்வளோ பெரிய டப்பா காட்டுறீங்களா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும். அதான் கொடுத்தேன், நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. நான் தானே கொடுத்தேன். அவர் இல்லைன்ட்டாரு. அவன் அழுதுட்டு இருக்காங்க சொன்னேன். உள்ள ஓடி வந்துட்டாரு கொடுக்குறதுக்கு. ஐயோ இது எப்படி திரும்ப அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். என்ன பண்ணாங்க? அங்கே நான் ஓடி போயிடுறேன். என்னையோ ஓடி போனேன். கொடு கொடு இல்லை சாமி, சுத்தாச்சு. ஸ்கூல் லீவ் விட்டாங்களாங்காட்டியும் கடையாண்டே உட்காந்து சுத்திங்கிறீங்க. ஆ இப்போ நீ உங்க அக்கா அம்மா எல்லாம் சாப்பிட்டுருங்க. அப்பா தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி எல்லாருமே சாப்பிடுங்க. ஓகே சாமி. நீ காய்ச்சி நான் ஓகே சாமி. ஓம் நமச்சிவாய. அடுத்து எங்க சந்திக்கலாம் உங்களை? எம்எல்ஏங்கம் ஒருத்தர் இங்கே இருக்கிறீங்க. லைஃப் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நமச்சிவாய. ஆள் கெட்டப்பா மாற்றி எது நீங்க ரெண்டா? பண்ணிக்கிறீங்க. ஏன் கம்மி பண்ணுறீங்க? இவரே கமலஹாசனே. இவர் வேஷம் போட்டா தெரியவே தெரியாது. இல்லை காசி போயிடலாமான்னு பார்க்குறேன். போயிட்டு வந்துட்டீங்க. நிறைய பேர் காசு இருக்கிறாங்க. சொல்லுங்க முதல்ல. நீங்க கோயம்புத்தூர் சாமி கூட்டிட்டு போங்க. அவர் காசிக்குனா ரொம்ப இஷ்டம் அவருக்கு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு வந்தாரு. இதை போல வளர்த்தாங்க. ஜாலியாக பண்ணுங்களாமே. ஹிந்திக்காரங்க போட்ட பாடு ரயில பார்க்கலாம் பயமா இருக்கு. நான் இன்னைக்கு நேற்று வந்துக்கலாம்ல. பொக்கிஷம் கிடைச்சது. இதே மாதிரி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா கொண்டாடணும்னு அண்ணாமலையார் வேண்டிக்கிறேன். உங்க குடும்பம் எல்லாம் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. ஓம் நமஸ்காரசாமி. யூடியூப் பார்த்துங்களுக்கு ஓம் நமஸ்காரசாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா. ஓம் நமஸ்காரம் சொல்லுங்க. பாதுஷா வேணுங்களாவா சாமிக்கு? நல்லா இருக்கேன். செல்வ சிறப்போடு இருங்க. ஓம் மீதி வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட அன்னதானம். உண்ணாமலையம்மனுக்கு நன்கொடை கொடுத்தவங்களுக்கு ஓம் நமஸ்காரசாமி. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. ஓம் நமஸ்காரம். நமஸ்காரம். ஏதோ ஒரு கோரிக்கை அதையும் சொல்லிடுங்க. என்ன கோரிக்கை? ஒரு கோரிக்கை ஏதோ வைக்கிறாரு. அவர் கூட்டு பக்கத்துல வச்சு சொல்லுங்க. நம்ம பாலாசாமி வந்து பேரு பாதுஷா சாமி. பாதுஷா சாமி. பார்த்து இச்சிக்கு போறேன். பாதுஷா ஐஸ் வாங்கி கூடா. ஓ லவஸ்தா சாமி. வாங்க வாங்க வாங்க. இன்னொரு 1 கிலோமீட்டர் தான் எம்எல்ஏங்கம். 1 கிலோமீட்டர் ஒன்லி. வேணுமா வேணாமா? பாதுஷா வேணுமா வேணாமா? வேணாம் விடுங்க. ஏமாத்திட்டு போங்க. எம்எல்ஏங்கத்தில் தாங்கிறாரு. எம்எல்ஏங்கத்தில் தாங்கிறாரு அவரும். அவரு எழுப்பத்துக்காக வாழ்றோம். தூக்கிட்டுக்காரா பாதுஷா எனக்கு வேண்டாம். எனக்கு அங்கே நிறைய பாதுஷா கிடைக்குது. அடுத்த வருஷம் நான் போய்க்கிறாங்க. அடுத்த வருஷம் இப்போ எங்கள் ஆள் ஒருத்தன் வந்து ஒரு எமர்ஜென்சி கடன் வாங்க கேட்டுக்கிறாரு. ஒருத்தங்கிட்ட போயிட்டு எங்கள் ஆள் இப்போ நடந்தது சம்பவம். நான் அடுத்த வருஷம் ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருவேன். அடுத்த வருஷம் குத்துறேன்னு நினைக்கிறேன். இது எமர்ஜென்சிக்கு வந்து கடன் கேட்டுக்கிறாரு. இப்போ எமர்ஜென்சிக்கு நான் அடுத்த வருஷம் ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருவேன். அடுத்த வருஷம் கொடுக்குறேன்னு நினைக்கிறான். அந்த மாரி இது அடுத்த வருஷம் வந்து லீவ்லாம் இல்லை. நான் எம்எல்ஏ எதிரில் தான் பத்துங்கிறாரு அவரு. நீ போய் ஏப்புனா போதும். பாதுஷா ரெடி பண்ணி நம்ம மாவு கொத்து பாதுஷா ரெடி பண்ணி ஊத்துருவாரு. அதுவும் கிடையாது.
அதுவும் கிடையாது, ஃப்ரிட்ஜ் தான் வச்சுக்கணும் நான். நீங்க நல்லதான் நீங்க ஐயோ பாவம் கேட்டாரு நாளைக்கு கொடுக்காம அந்த எண்ணத்தை போங்க. பாதுஷா சாமி இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இங்கே எமலிங்கம், வரீங்களா? மாஸ்டர் ஏபி வாங்கி கொடுக்குறேன். நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நம சின்ன. இன்னைக்கு இத்தனை சாமியார் புதுசாகிறாங்க இந்த இடத்துல. இந்த புதுசு அவரெல்லாம் புதுசாகிறாங்க. நமச்சிவாய் வாங்கி வாங்கி வாங்க. நமச்சிவாய நமக்கு. எத்தனை உனக்கு? வாங்க நமச்சிவாய். நமச்சிவாய நமக்கு. நமச்சிவாய உங்களுக்கு எத்தனை? 2. நமச்சிவாய நமக்கு. எத்தனை சாமி? 2. ரெண்டா? வாங்க சாமி. தரேன் மேடம் வாங்க. சாப்பிடுங்க. நமச்சிவாய. ஏன் போயிட்டாரு எம்ஆராதா? ராதாவா உடம்பு சுத்த ஒண்ணுப்பா வந்துட்டு மறுபடி சொல்லுவாரு எங்க போனான்ட்டு. போறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாரு, ஏன்னா அது ஒரு அபசகுணம் ஆயிடும். அவருக்கு எதிரில் நீ அவர் சாப்பிடும் போது எதிரில் நீ பார்த்தனாலே அவருக்கு வயிறுக்கு ஆவாதான் சொல்லிடுவாரு. நான் சாப்பிடும் போது என்ன பார்த்துக்கினே இருக்கிறாரு. நாங்க சாப்பிடும் போது அவரு பாக்குறாரு. 2 வேண்டத்தக்கது அறிவை நீ வேண்டாம் முழுதும் தருவை நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டும் பரிசு ஒன்று இது என்றில் அதுவும் உங்கள் விருப்பன்றே அண்ணாமலையார் சொல்ற. ஓம் நமச்சிவாய். இன்னொன்று குத்துரு. ஒரு சாப்பாடு போதுமா? சாப்பிட்டீங்களா? மோர் குழம்பு சாப்பிடுங்கண்ணா. போயிட்டு வரட்டுமா? பை. என்ன ஊர்றா நீ? டேய் என்ன ஊர் நீ? ஊர் என்ன ஊரு? திருவண்ணாமலை எங்க? ஏன் இங்க கேக்குற? அங்க போனா பசங்க கூட சேர்ந்து கெட்டுறியா? அதனால இங்கிறியா? சரி போப்பா, நல்லா இருப்ப போப்பா. பசங்க கூட சேர்ந்து கெட்டுருன்னு சொல்லிட்டு கிரிவல பாயில இருக்காரு பாரு தம்பி. லியோ நீங்க வராதீங்க, நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்றேன். நான் வரேன் அதுக்குதான் நான் இருக்கிறேன். முடியாதவங்களுக்கு எல்லாம் இறங்கி போய் கொடுத்து தான் இருக்கிறேன் நான். சாப்பிட்டீங்களா? வாங்க வாங்க. இப்பதான் சாப்பிட போறியா? உன் பேர் என்னடா? டோக்கனா? நாகராஜா? லோகநாதன். போ லியோ ஒரு செட்டு கொடுத்து. எத்தனை வரும் தாத்தா? நாய்க்குட்டி வச்சிருந்தீங்களே எங்க? நாய்க்குட்டி சரி அங்க 2 கூட 2 கூட 2 ஒன்று போதும் போட்டோம்.
அவருக்கு ஒன்று கொடுத்துரு. இல்லையா லெமன் லெமன் இல்லை ஐயா, வெள்ளை சாதம். நீங்கள் தானே வெள்ளை சாதம் தானே ஏந்து கேட்டீங்க? புதினா சாதம் இருக்கும். டேய் புதினா ஒன்று கொடுறா. புதினா ஒன்று கொடு. டேய் என்ன வேலை தெரிஞ்சு நின்ற நீ? இதுவே என்னடா வேலை செஞ்சு நின்றா? என்ன பச்சிக்கிறா? அதுவும் இல்லை, அவன் இந்த ஊரில் இருக்க மாட்டாங்கம்மா. இல்லை விளைவிழா சைக்கிளா? பார்க்கலாம். கொஞ்ச நாள் போட்டோம். சரி ஒரு நேரம் நாங்கள் எடுத்து தரோம், கொஞ்ச நாள் போட்டோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அது அதிசயமாகுது. நான் சாவித்திரி என்ன பண்ற? உக்காந்துக்கிற, எனக்கு தெரியாதா? சாப்பிட்டியா? எனக்கு சாப்பாடு பிடிக்கலப்பா. ஏன்? காலைல யாரோ 4 இட்லி வாங்கிட்டு கொடுத்தாங்க, அதுவே கீழே கொண்டு போய் கொட்டி விடணும். ஏன் பிடிக்கல சாப்பிட. கார குழம்பு குடும்பம் பிடிக்கல? கார குழம்பு எதுவும் பிடிக்கலப்பா. இந்த மாதிரி கார குழம்பு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்தேன். ஆனாப்பா உங்க இஷ்டம் வேணும்னா சாப்பிடு. கார குழம்பு உங்களுக்கு செம்ம காரம், நல்லா இருக்கும் டேஸ்டா. போட்டுமா? ஒரே ஒரு வாய் சோறு ஒரே ஒரு வாய் போதுமா? ஒரு வாய் போதுமா? சரி உட்கார் ஒழுங்கா. சும்மா கேக்குறியான்றதுக்காக. ஓ, நான் கேட்கறேன்றதுக்காக. ஏண்டா கார குழம்பு வாங்கி இந்த பாட்டிக்கு? கார குழம்புனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? போட்ட மாதிரி பேசி சாப்பிடு. கிழங்குலாம் இது பாரு, காயெல்லாம் இது பாரு, காயெல்லாம் இது பாரு சாப்பிடு. கிழங்கு இந்த கருணக்கிழங்குலாம் இது பாரு. வணக்கம். சொல்லுங்க சார். நாங்கள் பாண்டிச்சேரி. ஓ சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. பாட்டி பார்த்தப்ப சரிங்க. என்ன தேர்ற? நீ சாப்பிடு. எத்தனை வருவாங்க? அவங்க இது பண்ணாங்க. ஆமா. கர்நாடகா எடுத்து சாப்பிடு. வீடியோவில் வரீங்களா ஐயா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, சந்தோஷம் ஐயா. என்ன வணக்கா சாப்பிடுங்க. என்ன ஆகணும்? ஒண்ணுதான் குத்துக்கிறாரு. கொத்துக்க டேரக்ட் சாதம் கொடுக்கல. ஒரு மாசம் கம்பி போமா. சரி சொல்லுங்க ஐயா. ஓ சரி இந்த வரேன் ஐயா. எப்படி
வருவோம் போயிட்டு வரோம். நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாங்க ஐயா. தண்ணி எடுத்துன்னு தண்ணி வேணுமா? குர்ரா எத்தனோட டீயா? டீ வேணாம், சாப்பாடு சாப்பிட்டு. நல்லா இருக்குதா குழம்பு? வாய்க்கு எதுவும் நல்லாவே இல்லை எனக்கு. கருணக்கிழங்கு அது. நான் தான் சொல்றேன்னா வாய்க்கு ருசின்றதே தெரியல. ஓஹோ, அதனாலதான் உளுத்த வடை கேட்டு கேட்டு சாப்பிடுறியா? சும்மா ஆசைக்கு அதுக்கு வாங்குற மாதிரி. ஓஹோ, ஆசைக்கு வாங்குறியா? கீழே காசு கீழே போட்டா என்ன வரப்போகுது ஓஹோ அப்படின்னு வாங்குற மாதிரி. அதுக்கு நீ உன் காசுக்கு வருத்தப்படணும், எங்க காசுக்கு வருத்தப்படாம வாங்கினு வாங்குற. யாரையும் நான் வாங்கி சொல்லப்பா. நேற்று உளுத்த வடை வாங்கின சொன்னியா? நான் வச்சிருந்து கொடுத்து தான் வாங்கி வாங்குறேன். ஓ, நீ குத்த காசா நாங்க எத்து போனது? சரி, சாப்பிடு சாப்பிடு. கார் லாக் பண்ண சொல்லு. ரசம் தான் கொடுத்தானே பாருங்க. ரசம் தான் வச்சோம் நாங்க இன்னைக்கு. குழம்பு கேப்பேன்னு குழம்பு வாங்கினாரோம் இன்னைக்கு நாங்க. புரியுதா கேள்வி உனக்கு? எதுவும் வாய்க்கு நல்லா இல்லை. ஓஹோ, காலைல 4 இட்லி சாப்பிட்டியா? கீழே கொட்டினியா சாப்பிட்டியா? கொஞ்சோண்டு தின்னிட்டு கொஞ்சம் கீழே போட்டு. ஆஹா, எதுவுமே பிடிக்கலையா? இங்கதான் உட்காந்து ஏந்து போறது. திருவிழா வந்துருச்சு, போய் மாட வீதியை சுத்தின்னு வர்றது. நடக்க முடியலையா? உட்காரு, ஒழுங்கா உட்காரு. மறுபடியும் மயக்கம் வருதா? மறுபடியும் மயக்கம் வருதா? மயக்கம் அப்பப்பதான் வருது. ஏன் மயக்கம் வருது உனக்கு திடீர்னு? என்னன்னே தெரியல. என்ன இருக்குது? வாழைப்பழம் எல்லோட இருக்கா? வாழைப்பழம் நீங்க வச்சுங்க. எல்லோட கொடுங்க, பாட்டி சாப்பிடும். பாட்டி இந்த எல்லோட இருந்தா எல்லோட கவர்ல போட்டு கொடுக்குறாங்க பாரு. வாழைப்பழம் சாப்பிடுவியா? வண்டியில வச்சுட்டா கூட வண்டியிலீங்களா? சரி, வண்டியில வாழைப்பழம் வாங்கி வைடா. யாருன்னா கொடுத்துடலாம். பிரிச்சு கொடுக்கட்டுமா? வாய்க்கு ருசியா தான் இறங்கும் பொழுது உனக்கு. இப்படி சித்தப்பா வா, பிரியுதா? பிரிச்சுதாங்கதா, எடுத்து சாப்பிடு. பல்லே இல்லை, எப்படி சாப்பிடு? இல்லைடா, சாப்பாடு வாய்க்கு பிடிக்கல. சத்தியா எப்படி பல்லே இல்லாம சாப்பிடுற? வாயில கீழே கீச்சிக்கு போகுது வாயில.
சரி, சாப்பிடுறியா? கிளம்பட்டுமா? டீ வேணுமா? வேணுமா வேணாம்? நான் கிளம்ப போறேன். அப்புறம் போயிட்டு பிறகு கேட்க கூடாது, யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கவருக்கு காலத்தட்ட போயா கவருக்காட்டா இல்லையா கவரா பிளாஸ்டிக் பை தானே கவரா நேத்து உளுந்த வடை வாங்கி வந்து கொடுத்தனே, கவர் எங்க? அது நம்புற போது இப்பயே சாப்பிடு. கையில முடிச்சு போறிய பைய வாங்கின எம்மா வேலை கொடுத்து வாங்கினா. ஓஹோ, அப்புறமா சாப்பிடுவியா? ஒரு தினியா சாப்பிட்டு எப்படி சாப்பாடு இறங்கும்? ஜோதி மார்க்கெட்டாக கூட்டு போய் விடுறோம், உட்காரியா போய்? என்னடி வட மணி நேரம் ஆச்சுங்குது. வெட்டி வச்சுட்டுக்கிறேன்பா. என்னத்த அது வாங்காந்து கொடுத்து எல்லாடியெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். சரி, ஜோதி மார்க்கெட்டுக்கா போய் உட்காரியா? விட்டுமே விட்டுட்டுமா? இதுதான் ஜோதி மார்க்கெட். இது ரமணாசரம். அங்க இருந்து உன்னை தூக்கி வந்து விட்டு போயிட்டாங்க. இங்க இட்டுமே விடுறோம், போய் உட்காந்துறியா? எல்லாம் தெரியும் தமிழ் போ. இவன்டா கொஞ்சம் எடுத்து போறியா எல்லாடா? நானா சாப்பிட்டு மிச்சம் வை, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். மிச்சம் நாளைக்குலாம் இருக்காது. அதுக்குள்ளே அரைச்சிருவியா? ரொம்ப நாளைக்கு நான் வச்சிருப்பேன். ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பியா? எத்தனை நாளைக்கு வச்சுருப்ப? என்ன 10 இலடை இருக்கும். இல்லப்பா, 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு கூட வரும்பா. ஓ, சரி சரி சரி. நீ கவர் எத்தனை வரல? நான் கையில கவர் எதுவும் எத்தனை வரல கையில. நாளைக்கா கவர் எத்தனை வந்து வாங்கிக்கிறேன், சரியா? வேணாம் போ. நீ தானே எத்துக்க சொன்ன. வேணாம், கண்ணு போட்டோம், குப்பையில போட்டோம். குப்பையில கூட கொட்டுவானே, எனக்கு கொடுக்க மாட்டேன். கவர் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அந்த கவர் கொடு. தெரியாம கேட்டியா? சித்தப்பா எங்கடா? வந்துருக்கிறாரு. திரும்பி உட்காரு, தட்டி எடு. அது கிண்ணத்தை எடுத்து கீழே வச்சிரு. திரும்பி உட்காரு. ஜக்கு இருக்குது பாரு, ஜக்கு தண்ணி.
அந்தாண்ட வை. கிளாஸ் எடு. கிளாஸ் எடு. ஆத்தி தானே வாங்கிட்டு வந்த? ஆத்தி தான் வேணும். ஒரு கிளாஸ் கொடு. எப்பா உன் எல்லாடையும் வேணாம் ஒண்ணும் வேணாம். நீ கம்முன்னு சாப்பிட்டு தூக்கி எங்கன்னா குப்பையில கொட்டு. வைக்கிற மாதிரி சூடாதான் ஆத்தணும்னு பாத்து தட்டில் வச்சுக்கிற மாதிரி டீயை சூடாதான் பார்த்து அப்படியே தட்டு இஸ்கா நிறைய பேர் காசு மட்டும் பார்த்து தட்டலாம். தட்டு இஸ்கா அதான் பார்த்து சூடாகதான் நான் சொல்லி ஆத்தேன். காய் தட்டா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? தெரியல, எனக்கு தான் தெரியல ஒன்னும். அதான் எனக்கு தான் தெரியலையே. தெரியலையே. உனக்கே தெரியலையா? குறிஞ்சிபுத்துல உன் பேர்ல ஒரு 4 ஏக்கராக்கு தான். அது எனக்கு எழுதி வச்சிருவாங்களாம். புரியுதா? எனக்கு வேணாம் உன் எல்லடை. எம்மா தாய், அந்த எல்லடை நீ தின்னு குப்பையில கொட்டு. என்கிட்ட எல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது. அவ்வளவுதான். அந்த டீ எடுத்து குடி. டீ எடுத்து குடி. கீ ஊத்திர போற. அப்புறம் ஈய முச்சு கிடக்கும். தட்டுல இருக்குது பார்த்து பண்ணுங்க. பொறுமை கை பாருங்க. டீயை குடி. டீ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம். எதுக்கு இப்ப எல்லாத்தையே கொடுக்குற? ஒரு மாசத்துக்கு வச்சு தின்னுவான்னா அதையா எல்லாத்தையும் தூக்கத்துக்கு திருட வரானா? தனிப்பட போட்டு தான் பிடிக்க முடியும். சோமாஸ் முருகன் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். கையா இருக்க முடியும். ரோலிங் கேமரா வச்சிடலாம் சுத்திய. அதாவது தண்ணி எத்தனை வந்துட்டாங்களா பாரு. தண்ணி டீ குடி பஸ் சாத்தி விட்டு போட. கேவி எல்லா என்கிட்ட கொடுக்காத. எல்லாம் கொடுத்தவங்க போயிட்டாங்க. என்கிட்டலாம் கொடுக்காத. தண்ணி எத்தனை வந்துட்டாங்க பாரு. அந்த பையோட வாங்கிக்கோ. பையோட கொடு. சும்மா கையில எத்தமா முடியாது. பைய கூட நீ பைய கூட. அப்ப பைய வை. அப்படியே பைய அங்கேயே வை. முட்டை பையோட கொடு. அப்ப அப்படியே வை. முட்டை பையோட கொடு. இல்லடியா இது அப்படியே கொடுக்காத. நான் கையில எடுத்து போட்டா இல்லடியா வாயில போட்டு முடியும். கவரோட குத்துறேன். கவரோட குத்துறாங்க. பிளாஸ்டிக் கவரோட. பையோட தான் குத்தனாங்க. பை கவர் சேர்த்து தான் கொடுத்துக்கிறோம். எங்க வச்சு நெண்டுக்கல்ல வேணும் பைய. 3 நாளா வச்சுக்கிறியா? ரொம்ப நாளா வச்சுக்கிறியா? சரி தண்ணி எத்தனை வந்தாச்சா பாரு. குடத்துல செக் பண்ணு. டீ குடிக்கல பாரு. பசி டீயை குடி. சரி பசி தாயை எல்லடை கொடுத்தவங்க எங்க போயிட்டாங்க. என்கிட்ட கேட்க கூடாது. சரி அழுவாத. டீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். போராட்டம் இல்ல. எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் தெரியல. இப்பதானே ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடுவேன்னு சொன்னா. சும்மா சொன்னியா? சும்மா டெஸ்ட் வச்சா எங்களுக்கு. கிளம்பலாம். அவனை போலாம். மம்சியா யாரு யாருன்னு தெரியல. போடுங்கிற யாரு யாரு குடு. யார குடு. மம்சி எங்க? மம்சியா போயிடுச்சு. போ. யாருக்கிட்ட நான் கொடுக்கறது? மம்சிட்ட குடுத்தார குடு.
மம்சி கிட்ட கொடுப்பா. போச்சு எப்போ போச்சு மம்சி? எல்லாம் அது எதுவுமே அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போ. அம்மா கிட்ட அவங்க அம்மா இருக்கிறாங்க பத்மாவதி சோறு விட்டுறவங்க யாருன்னு தெரியல. அவங்க ஆளுங்க சரி கூட மம்சி யாருன்னு தெரியலையே. யார் ஆதார் கார்டு கொடுத்தா அந்த கொடுக்குறியா இல்லடியா? ஓ ஆதார் கார்டு கொடுத்தா தெரியாதா இல்லடியா? மம்சி கிட்ட சொல்லிடுறியா? நானு எல்லாரும் நான் வாங்கிக்கினேன்னு போன் நம்பர் தான் மம்சிக்கு பேசலாம். நம்பர் வச்சுக்கிற போன் நம்பரா? என்கிட்ட போனே இல்லை. போன் வாங்கிட்டு வேணா கேளு யாருக்கிட்ட? மம்சியை கேளு. எல்லாரும் நான் வாங்கி போறேன் சாப்பிடுன்னு கேளுப்பா. கேக்குறேன் கொடு. வாங்கி போயிடுறேன் ஃபர்ஸ்ட் கொடு. கேளுப்பா ஃபர்ஸ்ட். எவ்வளோ கேக்குதா? போன் நம்பர் கேளுப்பா. போன் பண்ணிட்டுமா மம்சிக்க? போன் நம்பர் கேக்குறேன் போன் பண்ணிட்டா? சரி மம்சிக்கிட்ட போன் பண்ணி மம்சி நம்பரை கேட்கட்டுமா? ஐயோ நான் என்ன சொல்றேன்னு தெரியல. என்னால சந்தேகப்படும். நான் யாரு சந்தேகப்படுறோம்? அது மம்சி சந்தேகப்படும். நான் ஓ கரெக்ட் கரெக்ட் இப்பதான் புரியுது. போன் நம்பர் கேளுப்பா. போன் நம்பர் கேட்கட்டுமா? கேட்கறேன். மம்சிக்கிட்ட போன் பண்ணி மம்சி நம்பர் கேட்கட்டுமா? கேளுப்பா. எல்லாடா அது வாங்கினது நான் வாங்கிக்கிட்டான்னு கேளா. கேட்கறேன். நம்பர் இல்லையா என்கிட்ட? கொடுத்துருங்க கொடு. நான் ஒன்னோட தின்ன மாட்டேன். அப்படியே மூச்சா பாயிட்டு வந்து கொடுத்துறேன் கொடு. நான் தின்ன மாட்டேன் எடுத்தாங்க ஒண்ணு கூட கொடு. நான் கொடுத்துறேன் மம்சிக்கிட்ட கொடு. என்னன்னு சொல்லி கொடுக்கா? அது எல்லாட வாங்கினா நீ சொல்லிடு. ஏன் வேணா சொல்லிடுப்பா. ஏன் வேணா பிடிக்கல வாங்கினான்னு சொல்லிடுச்சின்னு சொல்லிடு. யாரும் தெரியுமா? நம்பி கொடுங்க இல்லையா? ஓ நம்பி கொடுங்க இல்லையா? பரவாயில்லையா? எனக்கு என்ன தெரியும் யாருன்னு நான் சாப்பிட்டு போய் போறோம் இல்ல ஆட்டோ ஓட்டி சாப்பிட்டு போறேன். ஏப்பா கொண்டு போய் கொடுத்துருப்பா. அதுக்கிட்ட நீ வந்தா கூட நாளைக்கு வருவாங்க சாப்பாடு கொடுத்துரு. எனக்கு வேணாம்ப்பா எதுவும். நாளைக்கு வருவாங்க சாப்பாடு கொடுக்க. ஐயோ எனக்கு சாப்பாடே பிடிக்கல வேணான்ற. வச்சு இப்படி என்னது சரி சாப்பிட்டு நல்லா இல்லை பாரு. நான் சாப்பிட்டாப்பா நீ எடுத்து போப்பா. எனக்கு வேணாம் எல்லடா. ஏன் எனக்கு வேணாம் சாப்பிட முடியல. சாப்பிட முடியல? டீ அது குடி. டீ எடுத்து வச்சுக்கிறேன் பாரு. டீ எடுத்து குடி. டீ குடி. பார்த்து கை வர்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்ல பண்ணாத. யாரும் தெரியாதா? தெரியலப்பா ஆளுங்க யாருன்னு சொல்ல. போன் பண்ணு அது கூட சொல்ல தெரியா? தண்ணி கட்ட சொல்லு. நான் சாப்பிட்டேன் இல்லை வேணாம் சொல்லு. டக்குன்னு சொல்லு கிளம்புறேன். என்ன சொல்றேன்? வெளியே சாப்பிட்டுறேன். சாப்பிட்டு போ. மனுஷன் என்ன கரெக்டாக சொல்லு. அப்புறம் அப்போ யாரோ எடுத்துனாங்கன்னு சொல்லி போய் சொல்லிருக்கியா? அப்படி சொல்லிட்டு தெரியாது என்ன போய் சொல்லி யாரும் எடுத்து போயிடுங்க. தீர்க்க முடியாது சொல்லிட்டு என்ன ஆட்டோ கரெக்டாக கொடுத்து சொல்லாத என்ன யாரோ எடுத்து முட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன காமிச்சு கொடுக்காத என்ன என்ன காமிச்சு கொடுக்காத என்ன எவருன்னு எனக்கு தெரியாது. என்ன கேட்டா யாரும் எடுத்து மாட்டான்னு சொல்லிட்டு நீயும் யாருக்கு நான் கூட்டிட்டு போற அதுக்கு போய் எதுக்கு பேசிட்டு சொல்லாத மனுஷிக்கிட்ட என்ன யாரும் திரும்ப மாட்டாங்க கேட்டாக்கா என்ன தேவை? சாப்பிட்டியா கலந்து போனா என்ன செய்யுது உடம்புக்கு? அம்மா எங்க வீட்டுக்கு வந்துடுறியா? அழகா படுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. எங்க வீட்டுக்கு வந்துடு அம்மா. ஆத்தா ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்துடு ஆத்தா. ஆயா எங்க வீட்டுக்கு ஒட்டிச்சு. நீ என்ன வீட்டுக்கு வந்துடுன்ற? எங்க புள்ளி வந்துடுற. நீ
ஏன் எவனா கேடி பையனுங்க வந்தா கம்பெனி நடத்துறதுக்கு அலையிலையா? எதுக்கு என்ன கூப்பிடுறவா? வயசு என்ன சாவுராட்ட இருக்கிற அதுக்கெல்லாம் தெரியாது இருக்கு தெரியுமா? 16 வயசு கம்பெனி என்னது இருந்தப்பா கம்பெனி கம்பெனி என்ன அப்பள கம்பெனி. அப்பளம் அப்பளம் வைக்கணுமா? அப்பள கம்பெனி. கம்பெனி என்ன ஆயா உயிரை வாங்கல அந்த கேள்வி யாருன்னு தெரியல. ஓ நீ சின்ன பொண்ணு நம்ம கேள்வி. 16 வயசு கம்பெனி நடத்துறாங்க. என்ன கம்பெனி தெரியல. அப்பள கம்பெனியா? அப்பள கம்பெனியா? கம்பெனியா? என்னங்க யாரு நீங்களா? என்ன இதனால கொண்டாடுறாங்க. இப்ப மட்டும் சாப்பிட்டுரு. இதனால சோறோ எதுவும் என்கிட்ட கொண்டாடுறாங்க. சரி எல்லட கொடுத்தன எங்க? அந்த ஆள் எட்டு முட்டாரு யாருன்னு தெரியல. எந்த ஆள்? இப்பதான் நான் உன்கிட்ட குடுத்துட்டு போனேன். இல்லப்பா என்கிட்ட இல்லப்பா. இப்ப நான் குடுத்துட்டு போய் டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள எல்லாட தின்னுக்கிறேன். நான் தின்னுட்டுனா பின்ன டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் தின்ட்ட இல்ல யாரும் எடுத்து போயிட்டாங்க. ஏண்டா டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள எல்லாட சாப்பிட்டுக்குது பாரு. அம்மா வேகமா சாப்பிட்டு பண்ணியா? நான் சாப்பிடலப்பா யாரும் எடுத்து போய். எப்படி உங்ககிட்ட இருந்தது எத்தனை போவாங்க? உங்க பையில கவர் போட்டு வச்சிருந்ததா? நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஏன் கொடுக்குற? உனக்கு தானே நான் கொடுத்தேன் சாப்பிடுன்னு. ஒரு மாசம் தின்ன முடியாது அதெல்லாம். அப்ப வாங்காம இருந்திருக்கலாம். இன்னொருத்தருக்காக குடுத்துருப்பல. யாருன்னே தெரியல, தெரியாத ஆளு குடுத்துருப்பாரு. சரி யார் இவங்களாம் சுத்தி நின்னுங்கிறாங்க? யாருன்னு எனக்கு தெரியும். யாரோ ஆட்டோக்கார் இருக்கிறாரு. எப்படி சும்மா நெருங்கி போய் சமாளி போறேன்னு சொன்னாங்க. நீங்க யாரு? நீங்க ஆட்டோக்காரர். ஆட்டி இவங்க கிட்டே கொடுத்தா இல்லடா? பாட்டி ஆட்டோக்காரர்கிட்ட கொடுத்தா இல்லடாங்க. சரி போயிட்டு வரட்டுமா பாட்டி? போயிட்டு வரேன் நானு. தண்ணி எதனா வேணும்னு வச்சுக்க கேளு பக்கத்துல. எல்லோட கொடுத்துக்கிறேன் சாப்பிடு. கேள்விட்டு புடுங்கண்ணா போடா. ஏமா அதை இட்னு போய் பிசினஸ் பண்ண போறியா? கம்பெனி நேரத்துனா போறேன்னு கேக்குது. இட்னு போய் ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆನ್ಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட
அருணாச்சலா ஏனிந்த உறக்கம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் நஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை தடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல